கேரளாவில் சினிமா துறையில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற செக்ஷுவல் அப்யூசஸ் தான் இப்போது ரொம்பவே பேசும் பொருளாக வந்துட்டுருக்கு. அதில் லிஸ்ட்டில் இருந்த நிறைய ஆக்டர்ஸில் ஒரு ஆக்டர் கூட ஷாலின் ஜோயா அவர்கள் இருந்த ஒரு வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் ஷாலின் ஜோயா கிட்ட இது நீங்கள் தானே, சொல்லுங்கள், உங்களுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், நீங்கள் இவர் கூட இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கொஷின் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக ஷாலின் ஜோயா அவர்கள் இன்றைக்கி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. நான் இதை பற்றி என்ன பேசிட்டோம் சொல்லுங்கள், அது பல வருஷத்துக்கு முன்னாடி டிக்டாக்ல எடுத்தது, ஒரு பட ஷூட்டில் எடுத்தது. அந்த டைமில் அந்த சாங் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அப்போ எடுத்த விஷயம் அது இந்த டைமில் போய் வைரல் ஆக்கிட்டு இருக்கீங்க, அசிங்கமாக இல்லையா? இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் சைபர் அப்யூஸ் தான். இப்போ நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள்? உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாலுமே அது இன்டர்நெட்டில் ட்ரோல் பண்ணி வைரல் ஆக்குவீங்க. இது சரியான மோசமான உலகம். இது பேரே இல்லாத நிறைய பேர் தான் இங்கே வில்லனே அப்படின்னு சொல்லிட்டோம். நான் ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு டிடிஎஃப் வாசன் அவர்களுமே நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஷாலின் ஜோயா அவர்களும் லைக் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு என் கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.